ஓட்டு குறைஞ்சதுன்னா தாவேகா ஓட்டு கூடும். தாவேகா ஓட்டு குறைஞ்சதுன்னா டிஎம்கே ஓட்டு கூடும். ரீசன் என்னன்னா 2 பேரோட ஓட் பேஸும் ஒண்ணு. எஸ்சி கம்யூனிட்டி, ஃபிஷர்மென், யூத், இத மாதிரி பீப்புள், மைனாரிட்டி செக்ஷன் பீப்புள், இவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் ஓட்டு போடக்கூடியவங்க, தாவேகாக்கும் ஓட்டு போடக்கூடியவங்க. சோ இவங்க தாவேகாக்கு ஷிஃப்ட் ஆனாங்கன்னா திமுக ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஒருவேளை இவங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒருவேளை தாவேகாங்கிற ஒரு கட்சியே இல்லைன்னு வச்சுக்கோ இன்னைக்கு, இந்த கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க? கண்டிப்பா திமுக ஓட்டு போட்டிருப்பாங்க. சோ தாவேகாங்கிற கட்சி வந்ததுனால அதுல சேதாரம் ஏற்படுதுன்னா யாரோட ஓட்டு இழப்பு ஏற்படும்? திமுகவுக்கு ஓட்டு இழப்பு ஏற்படும். சோ பை ஆல் மீன்ஸ் நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த ஒரு லாஜிக் வந்து இந்த 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 ஓட்டிங்ல எடுபடல, இந்த எக்ஸிட் போல்ல ரிஃப்ளெக்ட் ஆகல. அண்ட் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, சீமானுக்கு நிறைய ஓட்டு கொடுத்திருக்காங்க, நிறைய சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. 6 சீட்டு, 5 சீட்டு, 4 சீட்லாம் கொடுக்குறாங்க. ஜெயிக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா சீமான் மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடியவர். அப்படி பாக்குற போது சீமானுக்கு இவ்வளவு ஓட்டு கொடுக்குறாங்கன்னா அது எக்ஸிட் போல் எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு தெரியல.